சார் அரசியல் விஜய் வந்து சுற்றுப்பயணத்தை வந்து டிஎம்கே ஒரு பக்கம் வந்து விமர்சனம் பண்ணிக்கிறாங்க, ஒரு பக்கம் ஏடிஎம்கே, ஒரு பக்கம் திருமாவளவன் வெறுப்பு அரசியல் பண்றாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ பார்த்தோன்னா காவல்துறை வந்து எல்லா கட்டுப்பாடும் மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடு நீங்கள் இவ்வளோதான் வரணும் இவ்வளோதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்து ஃப்ளெக்ஸ் வைக்கிறது செய்யறதுக்குலாம் இப்போ தொடர்ந்து வந்து வழக்குகள் பதிவு செய்யுது. ஆனால் இதே ஒரு ஆளுங்கட்சிக்கு நடக்கிறதுல மற்றவர்களும் நடக்கலையே அப்படின்னு சொல்றாரு. அவங்க வந்து திறந்த வண்டியிலையும் போகலாங்க ஆச்சுங்களா, வண்டி பஸ் மேலேயும் ஏறி போகலாம், தொங்கிட்டு போகலாம், எல்லாம் போகலாம். அது வந்து ஆளுங்கட்சிக்கு எந்த விதமான கரூருக்கு எப்படி வந்தாங்க? கரூர் நிகழ்ச்சிக்கு வந்த வாகனங்கள் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ண வாங்கினாங்களா? டாட்டாசி தானே அத்தனை வாங்கி வந்தது. அவங்க ஃப்ளக்ஸ் வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு அரசியல் கட்சி வருதுன்னா விடுங்களை பார்க்கலாம். அவர் வர்றாரு, திரைத்துறையிலேருந்து வராது, நீங்களும் திரைத்துறையிலேருந்து நீங்கள் இன்னைக்கு வராது. அவர் ஏற்கனவே நீங்கள் உங்கள் மகன் போன வருஷம் வந்தார், அது மாதிரி நீங்கள் வந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு கூடிய எல்லாருமே பெரும்பாலான அரசியல்வாதிகள்லாம் பெருசுலேருந்து வந்துருக்காங்க. அவரை கண்டியா இவங்களாம் பயப்படுறீங்க, எத்தனை போட்டு அவரை போட்டு பிழியணும். அவர் வந்து அது மாதிரி வந்து ஒரு நபரை வந்து குறி வச்சு தாக்குறது வந்து எந்த விதத்திலும் சரியில்லை. ஒரு இப்போ தானே அரசியல் கூட முதல் இன்னும் 2 கூட்டம் முடிச்சுருக்காரு. இன்னும் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களும் போக வேண்டியது. அதுக்குள்ளேயே எப்படி பயந்தீங்கன்னு எப்படி நீங்கள் என்னன்னா இதுதான் அதனால அது எந்த அரசியல் விதியோ வேற எந்த அரசியல் கட்சியோ அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த அமைப்பையும் ஒடுக்க நினைக்கிறது அது ஜனநாயகமாக. நீங்க அண்ணாவோட பேசிட்டு மாற்றாந்தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மணக்கும்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றாந்தோட்டத்துக்கு பறிச்சிங்கன்னு என்ன அர்த்தம்? 26 யாரை கூப்பிட்டு சார் இப்போ வரலும் நாங்கள் வந்து வெரி மச் ஓப்பன் மைண்டட். நாங்கள் திறந்த மனப்பான்மையோடு இருக்கிறோம். நான் வந்து ஜனவரி 7ஆம் தேதி என்னுடைய புதிய தமிழ் கட்சியினுடைய மாநில மாநாடு இருக்குதுங்க மதுரையில். அந்த மாநாட்டுக்கு பிறகுதான் கூட்டணியை பற்றி முடிவு எடுப்போம். ஒரு கொள்கையில் ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த அனைத்து மக்களுக்கும் நன்மை கிடைக்கணும்னா ஏதாவது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் தமிழ்நாட்டுடைய ஆட்சியில் நிர்வாகத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் நடக்கணும்னா அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும். ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய இந்த 2026 மிக முக்கியமான கொள்கை. அந்த வகையில் கூட்டணி ஆட்சிக்கு யார் தயாராகிறார்கள் அப்படிங்கிறத பார்த்து அதன் மூலமாக கூட்டணி ஆட்சி மலர்வுக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து தான் முடிவெடுக்கணும். ஆனால் மிக முக்கியமான கொள்கையாக தமிழ்நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்கப்படணும். அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். 67க்கு பிறகு திமுக அதிமுக எல்லாரையும் பயன்படுத்தி ஓட்டை வாங்குறது. ஓட்டை வாங்கி பயன்படுத்தணும்னா டக்குன்னு அவங்க வந்து ஒரு 10 பேர் உட்காந்துக்கிறான். அவன் குடும்பம் அவன் வீட்லேயே 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ எம்பி எல்லாம் கம்ப்ளீட்டாக தமிழ்நாட்டை சூறை ஆடுறாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதுக்கு சென்சிபிளாக அது உண்மையிலே தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் வந்து ஏதோ 4 சீட்டு 5 சீட்டுங்கிறத வந்து முக்கியத்துவப்படுத்தாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும். அதனால் கூட்டணியை கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்ற சிந்தனையுடைய கூடிய ஒற்றை அந்த சிந்தனைக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு அணியில் திரளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளும் பார்க்க. நீங்க சொல்றது வந்து விஜய் சொல்லியிருக்காரு, நீங்க விஜயோட சொல்றது வாய்ப்பு இல்லை. அதாவது விஜய் வந்து இப்போதாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போறாருங்க. இன்னும் அவர் வந்து பல சுற்றுக்களை இருந்து அவர் தாண்டி மேலே வர வேண்டியிருக்குது. பார்க்கலாம். அவர் வந்து சுற்றுப்பயணத்தை வந்து முதல்ல டிசம்பர் போட்டிருந்தாரு, மார்ச் வரைக்கும் இருக்கிறாங்க. அவர் முடிச்சு எல்லாம் எதிர்கொண்டு பல முனை அவரும் பல முனையை தாக்குகிறார், பல முனையிலிருந்து அவர் மீது தாக்குகிறது. இதெல்லாம் தாக்கு பிடிச்சு தன்னுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை அவர் மெயின்டைன் பண்ணுறாரா, அதிகரிக்கிறாரா எப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்க்கணும். பட் யாரையும் நாங்கள் வந்து பிறந்தள்ள மாட்டோம். எல்லாத்தையும் கணக்கிலே கொள்வோம். வந்து இவருக்கு வேணும் இவர் வேண்டாம் அப்படிங்கிறதில்ல. அவரையும் வந்து நாங்கள் வந்து ஏன் புறக்கணிக்கணும், அவரையும் கணக்கிலே கொள்வோம். இதே சிந்தனையுடைய கட்சிகளை இணைந்து நீங்களே தலைமையேற்று ஏதாவது நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை. நாங்கள் தலைமையேற்கிறதுல வந்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேணுங்கிறதுல காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவங்க முஸ்லீம் காட்டுறாங்க.
ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டில் 2004 2006 11 10 ஆட்சியில் இருக்கிற போது அன்னைக்கு இளங்கோவனோட ஓப்பனாக பேசினாருங்க. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படிங்கிற, மத்தியில் கூட்டணி ஆட்சிக்கு அவங்க ஆட்டக்கூடாது. அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய அவங்க வந்து பேசிட்டு மட்டும் அழகிரி போன்றவர் பேசினாங்க. பேசிட்டு போய் வெளியே பேசிட்டு போய் அடங்கி போகாம அதை வந்து ஒரு அரசியல் கோஷமாக முன்னெடுத்து அது போன்ற அரசியல் கட்சிகளை கம்ப்ளீட்டாக முதல்ல வெளியே வரணும். அவங்கெல்லாம் வெளியே வந்து ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கணும். இதில் யார் தலைமையேற்கிறது யார் முதல்ல, அதுவும் காலத்தின் சூழ்நிலை யார் வேண்டுமெல்லாம் தலைமையேற்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதுக்கு உண்டான காலகட்டம் வரும்போது அதை நாங்கள் பிளேடுவோம். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லோருமே எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த ஆட்சியத்தில் பகிர்வுங்கிற நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் வந்து இந்த 2 கட்சிகளுடைய மேலாதிக்கம், சர்வாதிகாரம், பயங்கரவாதம், அவங்களுடைய பணபலம் இதெல்லாம் வச்சு மற்ற கட்சிகளை நசுக்கி அவர்களை வந்து மற்ற கட்சிகளை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாங்க. ஆனால் அதிலிருந்து விடுதலையாகும் முதல்ல வந்து எல்லா கட்சிகளுமே வந்து இந்த திமுக, அதிமுக இவருடைய கோரப்பிடியிலிருந்து வெளியே வரணும். வந்தால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விடிவு வரும். அதர்வைஸ் வந்து வராது. அதனால எல்லாருமே சென்சிபிளாக தமிழ்நாட்டு மக்கள் நல்லது நினைக்கணுங்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி கொண்டு வந்தாலே தமிழ்நாட்டுக்கு நல்லது. மணல் கொள்ளல் முடிஞ்சு போயிருங்க, கனிவள கொள்ளல் முடிஞ்சு போயிடும், அராக்கு குறைஞ்சு போயிருங்க, வேலையில்லா திட்டம் குறையும், ஊழல் அடியோடு போயிடும். ஸோ அதனால அதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த 2026. பிகாஸ் வந்து ஒரு பர்சனாலிட்டி இந்த பர்சனாலிட்டிக்கு ஓட்டு போடுங்க, அந்த பர்சனாலிட்டிக்கு ஓட்டு போடுங்கிற சூழ்நிலை இல்லை. தமிழ்நாட்டில் அந்த கருணாநிதி முன்னாடி போ ஜெயலலிதா அந்த சூழ்நிலை கிடையாது. ஆச்சுங்களா? எல்லாருக்கும் ஒரு வருஷம் இருக்குது. எங்களுக்கு ஒரு கணிசமான நாங்கள் 60-70 தொகுதியிலும் நாங்கள் ஒரு கணிசமான வாக்கள் நாங்கள் தான் தீர்மானிப்போம். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வாக்காக இருப்போம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு வாக்கு இருக்குது. ஸோ எல்லாரும் யூனிட் ஆகிற போது தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவாக இருக்கும். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எதிராக இருக்கும். மது, பெண்கள் வந்து சுதந்திரமாக கம்ப்ளீட்டாக மது ஒழிஞ்சு போயிடும். கனிவள கொள்ளல் இருக்குங்க. தமிழ்நாட்டில் அப்படியே ஒரு தலைகீழ் மாற்றம் நடக்குது. அதனால் எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் அந்த ஒரு அங்கேயே அவங்க நிழல்லையே இருந்து நிழல் இருக்கவில்லும் எந்த இதுவும் முன்னேற முடியாது. அதனால திமுக, அதிமுகவுடைய நிழலில் இருந்து சுதந்திரந்து பழகாம அருந்து வெளியே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சொல்றீங்க. ஆனா விஜய் இப்போ வரைக்கும் டாஸ்மார்க்கு வந்து ஒழிப்பு அப்படின்னு பார்த்து நான் ஒன்றும் இப்போ விஜய் வந்து விஜய் அவர் வெளியே வந்து அவருடைய கொள்கையை ஒன்றும் சொல்லி அவர் வந்து அவர் வெளியே வரணும்னா அவங்க கொள்கையெல்லாம் ஒன்றும் சொல்லிங்க. இப்போ தானே முதல் ரவுண்டு இருக்காரு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு எல்லாம் தாக்கு பிடிச்சி வந்து நம்முடைய கொள்கையை வந்து அவர் மினிமம் காமன் பிறகுதா அதை ஒழிப்பாரா இல்லையான்னு அவர் சொல்கிறார். அதுக்கு பிறகுதான் எதையும் கன்சல்ட் பண்ணணும். ஒன்றும் நாங்கள் ஒன்றும் சொல்லி நான் அவரே பிறந்தால முடியாதுன்னு சொல்லிக்கிறதால வேற ஒன்றும் சொல்லலை. அதனால் அவர் இன்னும் பல கட்டங்களை தாண்டி நிற்கணும். நின்ன பிறகு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் ஒழிக்கிறதுக்கு கையில் போடுங்களா இல்லையா, ஓப்பன் அது வந்தது தான் நல்லா கன்சல்ட் பண்ணுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.